உனக்கும் வீட்டாளுங்களுக்கும் என்னை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் வேலை. என்ன சொன்ன? சொல்லு. ஒன்றும் இல்லை. இல்லை, இப்போ நீ என்ன சொன்ன திரும்ப சொல்லு, எனக்கு தெரிஞ்சாகணும். கிளம்புற நேரத்தில் உனக்கு என்ன விஜய் பிரச்சனை? என்ன சொன்னேன்னா உனக்கும் வீட்டாளுங்களுக்கும் என்னை பற்றி எதாவது சொல்லிகிட்டே இருக்கணும், அதை தான் சொன்னேன். அப்படி என்ன சொல்லிட்டாங்க? உன்ன என்ன சொல்லிட்டாங்க? ஏன் விஜய், உனக்கு தெரியாதா உன் வீட்டாளுங்க என்னை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்கன்னு? சைலண்டாக விடுறா. எல்லா வாட்டியும் நீ தான் சொல்கிற. எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். அப்படி எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க சொல்டி. உனக்கு 3 மணிக்கு இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுமா வேணாமா? எனக்கு நேற்றுக்கே போயிருக்கணும் ஹரிணி, நேற்றுக்கே போயிருக்கணும். ஒன்றால் தான் நான் தேவையில்லாமல் எல்லார்ட்டி பேச்சு வாங்கிட்டு இருக்கேன். விஜய், எனக்கு சீரியஸாக புரியல. என்ன சொன்ன? என்னால் தான் எல்லார்கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்கியா? நான் தான் உன்னை நேற்றுக்கே உன்னை போன்னு சொன்னேன்ல. நான் மட்டும் அங்கே தனியாக போயிட்டு உன் பொண்டாட்டி எங்கன்னு யாராவது கேட்டா நான் என்னத்தை சொல்கிறது? அவளுக்கு இன்னைக்கு ப்ளவுஸ் செட் ஆகல, சாரி செட் ஆகலன்னு எல்லார்கிட்டையும் கதை சொல்லிட்டு இருக்க சொல்றியா? விஜய், ஜஸ்ட் ஸ்டாப் இட் ப்ளீஸ். சீப்பாக பேசிட்டு இருக்காத. ஆமாம் விஜய், நான் தான் லேட் பண்ணேன். என்னால் தான் லேட் ஆச்சு. சரியா? உங்கள் வீட்டாளுங்க யாராச்சும் கேட்டா எல்லார்கிட்டயும் போயிட்டு நான் தான் லேட்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். போதுமா? சும்மா நடிக்காத ஹரிணி, நடிக்காத. சத்தியமாக சொல்லு, உங்ககிட்ட வேற சாரியே இல்லையா? இல்லை வேற ப்ளவுஸே இல்லையா? இங்கே பார், உனக்கு நிஜமாலுமே அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம அங்கே போயிருப்போம். விஜய், வாட்? எல்லாமே தெரிஞ்சு பேசிட்டு இருக்கடா நீ. உனக்கு தெரியாதா எதுக்கு லேட் ஆச்சுன்னு? சொல்லுடா, நான் லேட் பண்ணனா? அந்த சாரி போட்டு அழகா இருக்கும்னு தோணுச்சு விஜய். அந்த டெய்லர் கிட்ட கொடுத்தேன். லாஸ்ட் மினிட்ல அவன் சொதப்போன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? இப்ப கூட வேற சாரி எடுத்து ரெடியாக தானடா போறேன். நீ எனக்கு விஜய் ஓவர் ரியாக்ட் பண்ற? ப்ளீஸ் விஜய், போய் கிளம்பு விஜய், ப்ளீஸ்டா.